ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 20/6/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எத்தனை பேர் 720 மதிப்பெண்ணை இழந்துள்ளனர், எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த கருணை மதிப்பெண் நீக்கப்பட்ட பிறகு எத்தனை மாணவர்களுக்கு 720 அப்படிங்கிற அந்த டாப்பர் மார்க் அப்படிங்கிறது இழப்பு ஏற்பட்டிருக்குது. இழப்பு அப்படிங்கிறத விட அந்த கருணை மதிப்பெண் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் 720 எடுத்திருந்து இப்போ அந்த 720 அப்படிங்கிற மார்க்கிலிருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க, டாப்பர்ஸ் லிஸ்ட்லேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க, டைம் இல்லை அப்படின்னா ஒரு செகண்ட் எனக்காக டைம் எடுத்துகிட்டு மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் NEET UG 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த நியூஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். நீட் கருணை மதிப்பெண் ரத்தால் முதலிடம் பிடித்த 6 பேருக்கு இழப்பு. அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்களோ அதிலிருந்து 6 பேர் அப்படிங்கிறது இப்போது மைனஸ் ஆகியிருக்காங்க. நீட் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு மறுமதிப்பீடு செய்யப்பட்டதில் முதலிடம் பிடித்த 6 பேர் முழு மதிப்பெண்ணை இழக்கின்றனர் என்ற தகவல். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நேற்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 19, 2024 5:35க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கருணை மதிப்பெண் ரத்தால் முழு மதிப்பெண் எடுத்த 67 பேரில் 6 மாணவர்கள் மதிப்பெண் கிட்டத்தட்ட 60லிருந்து 70 மதிப்பெண் அப்படிங்கிறது குறையுது. இப்போ பார்த்தீங்கன்னா 720 எடுத்தவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660 இல்லைன்னா 610 மார்க்ஸோ தான் இருக்காங்க. ஸோ இந்த கருணை மதிப்பெண்ணால் அவங்களுக்கு கூடுதலாக 60லிருந்து 70 மதிப்பெண் வரைக்கும் கிடைத்துள்ளது அப்படின்னு தகவல் வந்துள்ளது. கருணை மதிப்பெண் ரத்தால் 67 பேரில் 6 மாணவர்களின் மதிப்பெண் கிட்டத்தட்ட 60லிருந்து 70 புள்ளிகள் குறையக்கூடும் என தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சரி, நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு மற்றும் குறிப்பிட்ட சில மையங்களில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரத்தில் கடும் விமர்சனங்களுக்கு பிறகு ஆளாகியிருக்கும் தேசிய தேர்வு முகமை கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து மாணவர்களுக்கு மறுமதிப்பெண் வழங்கும் பணியை தொடங்கியது. இதில் 720க்கு 720 பெற்ற மாணவர்கள் 67 பேர். அதில் 6 பேருக்கு 60லிருந்து 70 மார்க் அப்படிங்கிறது இப்போது ஆஃப்டர் கிரேஸ் மார்க் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க் அப்படிங்கிறது 60 to 70 அப்படிங்கிறது குறைந்துள்ளது அப்படிங்கிறதையும் தெரிவித்துள்ளனர். நீட் தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஜூலை 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்ட தேர்வர்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு ரீநீட் அப்படிங்கிறது நடக்குது. அந்த ரீநீட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போது ஜூன் 30ஆம் தேதி நடக்குது. நிகழாண்டு, அதாவது இப்போ கரண்ட் இயரில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு எழுதியவர்களில் 1500க்கும் மேற்பட்டோருக்கு அந்த தேர்வை நடத்திய NTA என்ன பண்ணியிருக்காங்க, 70 முதல் 80 மதிப்பெண்கள் வரை மேலே 60 to 70ன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே 70லிருந்து
80 மார்க் அப்படிங்கிறது கருணை மதிப்பெண் என்ற பெயரில் கூடுதலாக மதிப்பெண் வழங்கியுள்ளது. இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்தும் வரை இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு தடை விதிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் இவர் நம்மளுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் வாலனுடைய CEO அலக் பாண்டே சார் போட்டிருந்தார். அதில் அந்த மாதிரி கலந்தாய்வுக்கு எந்த விதமான தடையும் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் தான் இந்த நியூஸ் அப்டேட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வர்றது என்ன அப்படின்னா, மொத்தமாக டாப்பர்ஸ் மே 5ஆம் தேதி நடந்த நீட் UG 2024 720 அவுட் ஆஃப் 720 லிஸ்ட்டு டாப்பர்ஸ் லிஸ்ட் எத்தனை பேர் இருந்தாங்க? 67 பேர் இருந்தாங்க. அந்த 67 பேரில் இப்போ 6 பேர் குறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ 6 பேர் குறைஞ்சிருக்கிறனால எத்தனை பேர் இருக்காங்க? 61 பேர் இருக்காங்க. இந்த 61 பேருக்கு குறைந்தபட்சம் 60 மதிப்பெண்ணும் அதிகபட்சம் 70 to 80 வரைக்கும் மதிப்பெண் அப்படிங்கிறது கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது 720 ஹையஸ்ட் மார்க் அப்படின்னா 60 மார்க் குறைஞ்சவங்களுக்கு 660 மார்க் மாறும். அதே போல் 720 இருக்கிறவங்களுக்கு 70 மார்க் குறைஞ்சிருந்தது அப்படின்னா எவ்வளோ வரும்? 650 வரும். அதே போல் 720 மார்க் எடுத்தவங்களுக்கு 80 மார்க் குறைஞ்சிருந்தது அப்படின்னா 640 மார்க்ஸ் அந்த ரேஞ்சில் மதிப்பெண் அப்படிங்கிறது குறையிறதுக்கு இப்போதைக்கு குறைந்துள்ளது அப்படின்னு NTA தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோ அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் அப்டேட். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை சி யூ. ஹேவ் அ நைஸ் டே அண்ட் பை சி யூ. இப்போது நீட் UG 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் UG 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.